நமது ஆன்மீக பயணத்தில் அடுத்ததாக பார்க்க போகிற கோவில் ஹடிம்பா டெம்பிள் மற்றும் மனு டெம்பிள். இந்த இரண்டு கோவில்களும் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டோம்னா, இமயமலை மடியில் மணாலியில் இந்த இரண்டு கோவிலும் இருக்கிறது. இந்த கோவிலை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நாம் தங்கியிருந்த ஹோட்டல்லேருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த மனு டெம்பிள் இருக்குது. முதலாவதாக நம்ம மனு டெம்பிளுக்கு தான் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஹோட்டலில் இருந்து ஒரு அழகான வியூ பாயிண்ட். குளிர் காலத்தில் இந்த இடம் எல்லாமே பனிமலையாக தான் இருக்கும். இந்த காலத்தில் வந்தால் மட்டும்தான் பசுமையாக இருக்கும். அடுத்ததாக நம்ம மனு டெம்பிள் கோயிலுக்கு போகிறோம். மணாலி என்று பெயர் வர காரணமே இந்த மனு டெம்பிள் தாங்க. புராணங்களின்படி பெருவெள்ளம் ஏற்பட்ட போது விஷ்ணுவின் மச்ச அவதாரம் மனுவை காப்பாற்றியதாக கூறப்படுகிறது. வெள்ளம் அடங்கிய பிறகு மனு இமயமலை பகுதியில் வந்து தங்கி மனிதகுலத்தை மீண்டும் உருவாக்கியதாக நம்பப்படுகிறது. அந்த நினைவாகத்தான் இந்த மனு கோவில் உருவாக்கப்பட்டுள்ளது. பலாயிரம் வருடம் பழமையான கோயிலாக இருந்தாலும் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த கோவில் கட்டமைப்பு சுமார் 450 வருடங்களாகத்தான் இருக்குதுங்க. கோவிலுக்குள்ள ஒரு அமைதி, தியானம் பண்ணுவதற்கு மிகச்சிறப்பான ஒரு கோவில் என்றே சொல்லலாம். காரணம் அங்கே இருக்க இயற்கையான அந்த குளிர் பிரதேசத்துக்கே உண்டான அந்த சூழல் தான். ஸோ சிவபெருமானும் நம்ம அழகாக தரிசனம் செய்கிறோம். இப்போது உள்ளே இருக்க மனு மகரிஷியும் நம்ம தரிசனம் செய்கிறோம். அடுத்ததாக நம்ம ரொம்ப ஃபேமஸான ரோஜா படத்தில் வரும் பார்த்திங்களா, அரவிந்த் சாமி கடத்திட்டு போகிற அந்த இடத்துக்கு தாங்க நம்ம போக போகிறோம். இந்த கோவில் பெயர் ஹடிம்பா தேவி டெம்பிள். ரொம்ப இந்த மணாலியில் விசேஷமான கோவிலும் இதுதான். ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு கோவில். ஏறத்தாழ ஒரு 500 வருடங்களுக்கு இருக்கும். இந்த தேவி கோயிலுக்கு இந்த பழங்குடி மக்கள் ரொம்ப விசேஷமாக திருவிழாவே கொண்டாடுறாங்க. ஸோ இந்த பகுதியை தான் கிட்டத்தட்ட நம்ம அரவிந்த் சாமி இந்த பகுதியில் நிறுத்திட்டு நடந்து போகும்போது தான் கடத்திட்டு போகிற அந்த சீன் எல்லாமே வரும். ஸோ நம்ம ரோஜா படம் பார்க்கும்போதெல்லாம் இந்த கோயில், இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிருப்போம். ஸோ இப்போ அந்த கோயிலுக்கு தாங்க நம்ம போயிட்டுருக்கோம். இந்த கோவில் அடர்ந்த தேவதாரு மரங்கள் சூழ்ந்த அழகிய காடுகளுக்குள்ளே இருக்குதுங்க. இந்த தேவதாரு நம்ம சொல்லுவோம் பார்த்திங்களா, அதனுடைய மரம் தாங்க இது. ரொம்ப தேவதாரு மரம்னாலே ஒரு விசேஷம்தான். ஸோ பிரம்மா, விஷ்ணு, சிவன் மூன்றும் சேர்ந்த அம்சம் அப்படின்னு நம்ம தேவதாருவை சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல ஒரு கோவில் நல்ல ஒரு வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய நிலையில் இருந்ததுங்க. ஹடிம்பா தேவி மகாபாரதத்தில் வரும் பாண்டவர்களில் ஒருவரான பீமா அவர்களின் மனைவி ஆவாருங்க. ஹடிம்பா மற்றும் பீமனுக்கு பிறந்த மகன்தான் கடோத்கஜன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மகாபாரத போரில் கடோத்கஜனுக்கு முக்கிய பங்கும் இருந்ததுங்க. இந்த கோவில் பழங்குடியின மக்களின் மரபுப்படி கட்டப்பட்டுள்ளது. 4 அடுக்குகளாக ஒரு கோபுரத்தின் அடிப்படையில் இந்த கோவில் கட்டப்பட்டு இருக்கிறது. இந்த கோவிலை சுற்றியும் உள்ள அழகை பாருங்கள். ரொம்ப அமைதியாகவும் ஒரு மன அமைதியை தரக்கூடிய ஒரு இடமாக தாங்க பார்க்கப்படுது. பழங்குடியின மக்களின் கலாச்சாரத்தின்படி இந்த விலங்குகளின் கொம்புகள் வீரத்தையும் பாதுகாப்பையும் வளத்தையும் குறிக்கக்கூடிய சின்னமாக கருதப்படுதுங்க. இதனாலேயே இந்த தேவிக்கு அந்த காலத்தில் விலங்குகளை தேவிக்கு காணிக்கையாக செலுத்தியிருக்காங்க. தீய சக்திகளை விரட்டும் நம்பிக்கை விலங்குகளின் கொம்புகளுக்கு இருக்குதுன்னு நம்புகிறாங்க. இது ஆவிகளை விரட்டுறதுக்கும் எதிர்மறை சக்திகளை தடுப்பதற்கும் இந்த கொம்புகள் பயன்படுவதாக அந்த பகுதி மக்கள் நம்புகிறாங்க. நம்ம ஊரில் கூட பாருங்கள், நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் பார்த்துக்கிட்டோம்னா நிறைய இடத்துல வீட்டில் மான் கொம்பு
இதெல்லாம் கொஞ்சம் நிறையா வச்சுருப்பாங்க. அது வந்து வீரத்தின் அடையாளமாகவும் வச்சுருப்பாங்க. ப்ளஸ் வந்து இந்த மாதிரி தீய சக்திகளை விரட்டக்கூடிய ஒரு தன்மைக்காகவும் வச்சுருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த கோவிலை சுற்றி அந்த பழங்குடியின மக்கள் வச்சுருக்காங்க. இது அந்த காலத்தோட ஒரு முறை தான். இந்த காலத்தில் இது போன்று இருப்பதில்லை. ஸோ நம்ம மணாலியில் இருக்கக்கூடிய ஹடிம்பாதேவி டெம்பிளை தரிசனம் செஞ்சிட்டோம். அங்கே இருக்க ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் அதையும் போட்டு ஃபோட்டோக்களும் பிடிச்சி மகிழ்ந்தோம்.